பெப்பிள்ஸ் சேனல் வியூவர்ஸ் எல்லோருக்கும் என்னோட அன்பான வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு ஆன்மீக பயணம் தாங்க. நம்ம பாரிஸ்லேருந்து பஸ் தேடி எடுத்து ரொம்ப நாள் ஆச்சு. இன்னைக்கு நம்ம ட்ராவல் பண்ண போகிறது திருப்போரூர் 102X. ஸோ ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு பெப்பிள்ஸ் சேனல் வியூவர்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தைப்பூசத்துக்கு முருகனை தரிசிக்க தாங்க போகிறேன். இந்த ப்ராட்வேலேருந்து திருப்போரூர் எப்படி போகிறதுன்றதா நீங்கள் பார்க்க போகிறீங்க. இங்கேருந்து 102X பஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. இப்போ வாங்க ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுறோம். இங்கே ரொம்ப நேரம் கழிச்சு தான் இந்த 102X வந்தது. பொதுவாக திருப்போரூருக்கு உங்களுக்கு பஸ் அவைலபிளாக இருக்குது. இதுவே நீங்கள் திருப்போரூர் முருகன் கோவில் போகிறதா இருந்தால் 221 கேளம்பாக்கம் பஸ்ஸும் நீங்கள் இங்கேருந்து ஏறலாம். அது கேளம்பாக்கம் வரைக்கும் போகும். கேளம்பாக்கம் இறங்கி நீங்கள் அடுத்த பஸ் திருப்போரூருக்கு நிறையவே இருக்குது. பஸ் ஏறி செட்டில் ஆகிட்டேங்க. ப்ராட்வேலேருந்து திருப்போரூர் போகிறதுக்கு உங்களுக்கு உண்டான டிக்கெட் ஃபேர் பார்த்தீங்கன்னா 43 ரூபா. இங்கே ப்ராட்வே பஸ் ஸ்டாண்ட்லேருந்தும் இப்போ நம்ம ஜேர்னி ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க. தைப்பூசன்றதுனால இங்கேருந்து உங்களுக்கு கூட்டம் ரொம்பவே அதிகமாக இருக்குது. தைப்பூசம் மட்டும் இல்லை, நார்மலாகவே இந்த திருப்போரூர் கேளம்பாக்கம் சிறுசேரி பஸ் எல்லாம் கூட்டமாகவே தாங்க இருக்கும். இன்றைக்கி ஒரு தைப்பூசம் பழனிக்கோ திருத்தணிக்கோ திருச்செந்தூருக்கோ என்னால் போக முடியல. அதனால சென்னையிலேருந்து 40 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் இருக்கிற இந்த திருப்போரூர் முருகன் கோவிலை தான் தரிசிக்க போகிறேன். எவ்வளோ நேரம் இந்த ஜேர்னியில் நம்ம திருப்போரூர் முருகன் கோவில் ரீச் பண்ணுறோன்றதை பார்க்கலாம். இந்த திருப்போரூர் பஸ்ஸு உங்களுக்கு மெரினா பீச், அடையார், திருவான்மியூர், எஸ்ஆர்பி டூல்ஸ், துரப்பாக்கம் இதெல்லாமே டச் பண்ணி தாங்க போக போகுது. இப்போது நீங்கள் பார்க்கறது தான் இந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. அடுத்ததாக நீங்கள் பார்க்கறது இந்த செக்ரட்டரியேட் பஸ் ஸ்டாப்புங்க. இது ரொம்பவே தூரமான ட்ராவலிங்கிறதுனால நான் இந்த வீடியோவை உங்களுக்கு ஷார்ட்டாக தான் காண்பிக்கிறேன். செக்ரட்டரியேட்டுக்கு அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்கறது போர் நினைவு சின்னம். நம்ம எம்டிசி டிரான்ஸ்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் 100 ருபீஸ் 1 டே ஆஃபர் கொடுத்துருந்தாங்க. பட் ஆனால் இப்போ இல்லைங்க. பஸ்ஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கூட்டமாகவே இருந்தால் இறங்கி ஏறிக்கிறதுக்கு எல்லாமே ஒரு நல்ல ஆஃபராக இருந்தது. அடுத்ததாக இப்போ நம்ம கிராஸ் பண்ணுறது தான் பார்த்தீங்கன்னா மெரினா நேப்பியர் பிரிட்ஜ். நேப்பியர் பிரிட்ஜுக்கு அடுத்ததாக பஸ் இப்போ நிற்கிறது மெரினா பீச் பஸ் ஸ்டாப்புங்க. நீங்கள் திருப்போரூர் முருகன் கோவில் போகிறதுக்கு பஸ் போக்குவரத்து மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. அதுலேயும் மெயினாக சொல்லணும்னா இந்த 102Xும் 221 பஸ்ஸும் தாங்க திருப்போரூருக்கு அவைலபிளாக இருக்குது. மெரினா பீச்சுக்கு அடுத்ததாக இப்போ பஸ்ஸு லெஃப்ட் கட் ஆகுறது பார்த்தீங்கன்னா பட்டினப்பாக்கம் சர்வீஸ். இப்போதைக்கு மெயின் ரோடு இதுதான். பட்டினப்பாக்கம் ஹவுசிங் போர்டு குவார்ட்டர்ஸு தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இங்கே மெரினா பீச் பார்த்திங்கன்னா ரொம்பவே க்ளீனாக இருக்குது. அடுத்ததாக இங்கே நீங்கள் பார்க்குறது பட்டினப்பாக்கத்தில் இருக்கிற நவீன மீன் அங்காடி. ஃபிஷ் மார்க்கெட்லாம் இப்போ ரோட்டில் அதிகமாக இல்லைங்க. உங்களுக்கு இந்த மீன் மார்க்கெட்டில் தான் அவைலபிளாக இருக்குது. ஃபிஷ் எல்லாம் வாங்கணுன்னா நீங்கள் இங்கேயே பார்க் பண்ணிவிட்டு வாங்கலாம். பட்டினப்பாக்கம்னாலே உங்கள் எல்லாருக்குமே தெரியும், நான்வெஜ் ஸ்பெஷல். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீனவன் உணவகம், மூங்கில் உணவகம், மீனாட்சி மெஸ்ஸு, அல்லேலூயா அக்கா கடை, சுந்தரி அக்கா கடைன்னு நிறைய கடைகள் இருக்குது. இங்கே நீங்கள் நான்வெஜ் அதாவது ஃபிஷ் வெரைட்டிஸில் நிறையவே டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஓன் வெஹிக்கிளில் வரதா இருந்தா. பட்டினப்பாக்கம் சர்வீஸ் லைன்லேருந்து திரும்ப நம்ம இந்த மியூசிக் காலேஜ் ரோடுக்கு வந்துட்டோங்க. அடுத்ததாக உங்களுக்கு பஸ்ஸு நின்னதுன்னு பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் ஜானகி காலேஜ். அதை தாண்டின உடனே இப்போ நீங்கள் பார்க்கறது அடையார் பிரிட்ஜுங்க. அடையார் பிரிட்ஜு முடிஞ்ச உடனே இப்போ ரைட் ஹேண்ட் சைடு தாங்க டேர்ன் ஆகிட்டு வந்துட்டுருக்கோம். இங்கே பிரிட்ஜு கீழே லெஃப்ட் தான் போக போகிறோம். இப்போ எம்டிசி பஸ்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நிறைய சர்வீஸ் வசதி அவைலபிளாக தான் இருக்குது.
ஃபஸ்ட் எல்லாமே நம்ம கையில் கேஷ் இருந்தால் தான் பஸ் ஏறுவோம். இப்போ அப்படி கிடையாது. நீங்கள் ஃபோன்பே ஜிபே வச்சுருந்தா கூட நீங்கள் பஸ் ஏறலாம். உங்களுக்கு இப்போ இருக்கிற மேக்ஸிமம் பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா ஸ்கேன் பண்ணியே நீங்கள் ட்ராவல் பண்ணலாங்க. இந்த பஸ் இப்போ அடையார் பிரிட்ஜு கீழே இருந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு திருவான்மியூர் கட் பண்ணி தாங்க போகுது. ஸ்ட்ரெயிட் ரோடு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒன் வே, அதனால் லெஃப்ட் கட் பண்ணி தான் இப்போ வந்திருக்கோம். இதுதான் அடையார் பஸ் டிப்போ பஸ் ஸ்டாப். OMR டு சிறுசேரி நீங்கள் வேறு பஸ்ஸில் பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு நிறையவே தெரியும். நிறைய ஸ்டாப்பிங் இந்த ரூட்டில் இருக்குது. பட் ஆனால் இந்த பஸ்ஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு அந்தளவுக்கு ஸ்பேஸ் கிடைக்காதனால என்னால் முழு பஸ் ஸ்டாப்பை உங்களால் காண்பிக்க முடியாதுங்க. அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்கறது பெருங்குடி ட்ரேட் சென்டர். அடுத்ததாக பஸ் இப்போ நிற்கிறது பெருங்குடி பஸ் ஸ்டாப்புங்க. செம்மஞ்சேரி தாண்டி இப்போ நீங்கள் பார்க்கறது தான் சத்யபாமா காலேஜ். சத்யபாமாவுக்கு அடுத்ததாக பஸ்ஸு இப்போ நிற்கிறது தான் பார்த்தீங்கன்னா AGS விவேராமால் பஸ் ஸ்டாப். இது தாங்க நாவலூர்லேருந்தும் பஸ் இப்போ ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்கறது தான் சிறுசேரிக்கு போகிறதுக்கு உண்டான வழி. SRP டூல்ஸ்லேருந்து சோழிங்கநல்லூர் வரைக்குமே உங்களுக்கு நிறைய ஸ்டாப்பிங் இருக்குது. நம்மளோட செம்மஞ்சேரி பஸ் வீடியோ எடுத்து பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு நல்லாவே புரியும். அடுத்ததாக இப்போ நம்ம கிராஸ் பண்ணி வர்றது தான் பார்த்தீங்கன்னா சிறுசேரிங்க. சிறுசேரி தாண்டி வரும்போது உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைடு கட் பண்ணி தான் போகணும். இங்கே மேக்ஸிமம் வெஹிக்கிள் உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைடு கட் பண்ணி தான் போகும். இது தாங்க படூர் தாண்டி வரும்போது உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் வண்டலூர் போகிறதுக்கு உண்டான மெயின் ரோடு வருங்க. இந்த வண்டலூர் சிக்னல் தாண்டின உடனே உங்களுக்கு வர்றதாங்க கேளம்பாக்கம் பஸ் ஸ்டாப்பு. கேளம்பாக்கம் இறங்குனீங்கன்னா கோவளம் போகிறவங்களும் போகலாம். அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்கறது திருப்போரூர் முன்னாடியே உங்களுக்கு டிராஃபிக் அதிகமாக இருந்ததுனால இறங்குறவங்கலாம் இறங்கலான்னு சொன்னதுனால நானும் பஸ்ஸை விட்டு இறங்கிட்டேன். இதுதான் உங்களுக்கு திருப்போரூர் முருகன் கோவிலுக்கு எல்லாமே போகிறதுக்கு உண்டான வழி. இப்போ வாங்க மெயின் பஸ் ஸ்டாண்ட் எங்கே இருக்குது, அந்த பஸ் ஸ்டாண்ட்லேருந்து என்னெல்லாம் பஸ்ஸு எங்கெல்லாம் போகுதுன்றதை நம்ம பார்க்கலாம். சென்னைக்குள்ளே போகிற MTC பஸ் மட்டும் இல்லைங்க, இங்கேருந்து உங்களுக்கு செங்கல்பட்டு மாமல்லபுரம் போகிறதுக்கும் நிறைய பஸ்ஸஸ் அவைலபிளாக இருக்குது. ஓகே வியூவர்ஸ், ப்ராட்வேல 10:30 மணிக்கு ஸ்டார்ட் பண்ண ஜேர்னி இங்கே வந்து ரீச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 12:50, கிட்டத்தட்ட 2.5 ஹவர்ஸில் நான் இந்த திருப்போரூர் வந்து ரீச் பண்ணேங்க. உங்களுக்கு திருப்போரூர் முருகன் கோயில் வரணும்னா மெயினாக பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பஸ்ஸஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராட்வேலேருந்து அவைலபிளாக இருக்குது, கோயம்பேடுலேருந்து அவைலபிளாக இருக்குது, அதே நேரத்தில் தாம்பரத்துலேருந்தும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. இதை விட்டால் டி நகர்லேருந்து உங்களுக்கு இந்த திருப்போரூர் முருகன் கோயில் வரதுக்கு பஸ்ஸஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குங்க. இந்த ட்ராவல் வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்களோட பெப்பிட்சம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.